பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இந்த ப்ளூ கலர் மூட்டைகளை என்ன இருக்குன்னு பார்க்கிங்களா? அரிசி தான். என்னை விட இவ தான் ஆவலாக இருக்கா. நான் ஓப்பன் பண்ணுறேன், நீ ஓப்பன் பண்ணுற, என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக. இந்த அரிசி 25 கிலோ இருக்குது. இது ரேஷன் அரிசி. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ரேஷன் அரிசி இப்படி வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு இட்லி தோசைக்கு போடுறதுக்கு, சம்டைம் இல்லைன்னா சோறும் பொங்குவேன், ரொம்ப நல்லா வரும். குழஞ்சிலாம் போகாது. நல்லா காஞ்ச அரிசி தான். இப்போ இந்த அரிசி நாங்கள் பிளாக்கில் வாங்கியிருக்கோம். எங்கள்கிட்ட இருக்க கார்டு ஒரு 7-8 வருஷமாக எதுவும் வாங்காதனால கார்டே இந்த கேன்சல் ஆகிட்டு. கார்டு இருக்குது ஆனால் எதுவும் வாங்க முடியல. அது பெரிய ப்ரொசர்னு வாங்க அப்படியே விட்டுட்டேன். இப்போ எனக்கு இட்லி தோசைக்கு 1 கிலோ அரிசி 60-70 ரூபா கிடைக்கி. அதனால் இது சொன்னேன். இப்போ இது எங்களுக்கு 25 ரூபா 1 கிலோன்னு கிடச்சிருக்கு. மும்பையில் மாதம் 2 தடவை ரேஷனில் அரிசி கொடுக்குறாங்க. ஒரு தடவை பணம் வாங்குறாங்க 2 ரூபா கிலோன்னு, ஒரு தடவை ஃப்ரீயாக கொடுக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த கடைக்காரர் பிளாக்கில் கொடுத்துருக்காரு. 25 ரூபா அரிசியாக நல்லா பெரிய பெரிய அரிசியாக இருக்குது. இதை நான் இங்கே விஸ்கிக்கு சாப்பாடு பண்ணுவேன், இட்லி தோசைக்கு போடுவேன். பின்ன சம்டைம் என்கிட்ட சாப்பாடு அரிசி இல்லைன்னா அந்த நேரத்தில் சமையலும் பண்ணுவேன். இதே அரிசி நல்லா டிமார்ட்டில் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. 50 ரூபா 60 ரூபான்னு விற்காங்க. இது மொத்தம் 25 கிலோ அரிசி எனக்கு 600 ரூபாயில் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு இட்லி தோசைக்கு அரிசிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். சாப்பாடு அரிசி வாங்கி நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுவோம். இட்லி தோசைக்கும் 60 ரூபா 70 ரூபா கொடுத்து அரிசி வாங்கணுமா ரொம்ப டென்ஷனில் நான் ரொம்ப நாளாக சொல்லி வச்சுருந்தேன். அதுவும் நான் இப்போ ரொம்ப ஒரு 2 வருஷம் ஆகிட்டு எனக்கு அரிசி வாங்கி. முந்தி நாங்கள் அடிக்கடி 50 கிலோ 100 கிலோ மொத்தமாக வாங்குவோம். இப்போ அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர் இப்படி கொடுக்கறது இல்லை. அவர் நல்ல பழக்கம். எங்கள் கஸ்டமர்னால யாருக்கும் கொடுக்கறது இல்லை. பாபியை கொடுத்தா யாராவது கம்ப்ளைண்ட் போட்டுருவாங்க. நான் சொன்னேன் யாருக்கும் சொல்ல மாட்டேன்டா சாமி எனக்கு தான்னு சொல்லி அவர் பார்த்துக்கங்க 1 கிலோ பின்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் என் கார்டை ரெடி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பெரிய ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 வருஷம் ஆகுது. நான் எதுவுமே வாங்காதனால போட்டனால கார்டு கேன்சல் ஆகிட்டு. ஆனால் கார்டு இப்படி டாக்குமெண்ட்டுக்கு ஏதாவது யூஸ் ஆகுது, மற்றபடி ஜாமான் கிடைக்க மாட்டேங்குது. அது எனக்கு என்ன ஏது விவரம் தெரியல. பேக் டு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரேஷன் அரிசி சாப்பிட்றேன்னு சொல்ல வெக்கப்படுறாங்க. அது எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இதில் வெக்கலாம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு வேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை தான் காட்டணும். வீட்டில் பழைய சோறை சாப்பிட்டு கெத்தா வெளியே போய் நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அது சிலவங்களுக்கு ஒரு பழக்கம். ஏன்னா இப்போ நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னா, நம்மளை முன்ன பார்த்தா எக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா இப்படின்னு சொல்லிட்டு பாரு ரேஷன் அரிசி தின்னுட்டு ரேஷன் அரிசி கஞ்சியை குடிச்சிட்டு இவளுக்கு பாரு திமுருன்னு பேசுவாங்க. அந்த ஒரு பயத்துக்கு தான் நிறைய பேர் உண்மை சொல்கிறதுக்கு மறந்துடுறாங்க. சரி மறைக்கிறாங்க. அப்படி ரீசன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லுங்கள் எது ஒன்று கரெக்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம டப்பாவில் தட்டிடலாமா? சின்ன அரிசிலாம் கொட்டியாச்சு. நல்லா காஞ்ச அரிசியாக இருக்குது. நானுமே நிறைய பீலா கப்ஸாக விடுற பொம்பளைங்களை பார்த்துருக்கேன். நாங்கள் பொன்னி அரிசி தான் சாப்பிடுவோம், நாங்கள் தொப்பி அரிசி தான் சாப்பிடுவோன்னு தெரியாமல் போய் ரேஷன் அரிசி வாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யாரும் இப்படி கேவலப்படுத்துறவங்களை பற்றியா ரேஷன் அரிசி தின்றவங்களுக்கு வாயை பற்றியான்னு கேவலப்படுத்தும். அதுக்கு பயந்து தான் நிறைய பேர் சொல்கிறதில்ல. இதெல்லாம் தப்பு இல்லை. யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் நம்ம என்ன சாப்பிட்றோம், அடுத்த வீட்டில் நம்ம சாப்பாடு கேட்டால் போகிறோம். இனிமேல் யாருமே ரேஷன் அரிசி சாப்பிட்டா வைக்கப்படாதீங்க. அடுத்தவங்க வீட்டில் தொப்பி அரிசி பொன்னி அரிசி சாப்பிட்டா நான் கொஞ்சம் கடனாக கொடுக்க போகிறாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, செல்வத்திலும் செல்வம் அன்ன செல்வம் அல்ல குறையாமல் வர்றது அரிசி மட்டும்தான். இந்த அரிசி நம்மள்ட்ட இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லைன்னா உப்பு போட்டு கஞ்சி காய்ச்சி ஒரு துவையல் அரைச்சி குடித்தாலே நம்ம வீட்டு சத்தம் வெளியே தெரியாமல் இருக்கும். இதுதான் நமக்கு வேணும். பணம் வேண்டாம், காசு வேண்டாம், வீடு வேண்டாம். இந்த மட்டும் நமக்கு அன்னபூர்ணி தாய் நமக்கு குறையில்லாமல் வைக்கணும். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பொய்யெல்லாம் கிடையாது. திருடக்கூடாது. நியாயமாக நம்ம வீட்டில் இருக்க நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். நம்ம அந்த அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிம்மதி கெட்டு போயிடும். ஓகே, இது நீங்கள் அட்வைஸ்ன்னு நினச்சாலும் சரி, என்ன வாயாடின்னு நினச்சாலும் சரி, அதிகாரம் நினச்சாலும் சரி, இதுதான் உண்மை. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இருக்கிறத வச்சு ஃபேமிலியோட ஹாப்பியாக வாழலாம். நிறைய வீடியோ பார்க்குறீங்க. எல்லாருமே பையரிசி வாங்கியிருக்கும், நல்ல அரிசி வாங்கியிருக்குன்னு வீடியோ போடுவாங்க. யாராவது ஒருத்தவங்க ரேஷன் அரிசி வாங்கியிருக்கும் வீடியோ போட்டிருக்காங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தான் வெக்கம் வந்துடுதே. இதில் என்னங்க வெக்கம் இருக்குன்னு நான் கேட்குறேன், சொல்லுங்கள்.
நம்மள்கிட்டமே ஒரு உண்மையை சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். பொய் பின்னாடி ஓடாதீங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குது அதை பார்த்து வாழுங்க. அடுத்தவங்க அதை செய்கிறாங்க, அடுத்தவங்க இதை செய்கிறாங்க, நமக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். நம்ம அடுத்தவங்கள பார்த்து வாழ ஆரம்பித்தா இந்த மேலே தப்பை வச்சுட்டு அரசாங்கத்தை ஒன்றும் சொல்லக்கூடாது. நாங்கள் ஃபஸ்ட்டு கன்சோலியில் இருக்கும்போது மாதம் ஜாமான் வாங்கிக்கிட்டோம். பின்ன பலவா சிட்டிக்கு போன உடனே நாங்கள் ரேஷனில் ஜாமாங்கிறத விட்டாச்சு. கார்டு கேன்சல் ஆகிட்டு அது போய் ஒரு தடவை கேட்டதுக்கு நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போங்க, பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போங்க, ரேஷன் ஆஃபீஸ்க்கு போங்க, அங்கே செய்யுங்க இங்கே செய்யுங்க, பிள்ளைங்களுக்கும் நேரம் இல்லை, எனக்கும் விவரம் இல்லை. இப்போ இவர்கிட்ட சொல்கிறதுக்கு சொல்லாமல் இருக்கலாம். அதனால் வீணாக போச்சு என் கார்டு. அதை சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் சரி பண்ணணும்னா 1 மாதம் 1.5 மாதம் ஆஃபீஸர் பின்னாடியே ஓடணும். பணம் கொடுத்து செலவு பண்ணால் 8000 7000 ஆகும். அதனால் என்னன்னு தெரில. சரி போட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்படி ரேஷன் அரிசி வாங்கிட்டேன். நீங்கள் ரேஷன் அரிசிலாம் யூஸ் பண்ணிங்களா சொல்லுங்கள். சாப்பாடுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 வாயில் போட்டு கடிச்சு பார்ப்பேன். எப்பா பயங்கர நல்லா காஞ்ச அரிசி. நீங்கள் ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து என்னென்ன செய்யுன்னு சொல்லுங்கள். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் சோறுலாம் பொங்கும். இதில் நல்லா வரும். 3/4 வேக்காடில் வடித்து மூடி வச்சுட்டேன்னா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வரும். குழைய விடக்கூடாது. நல்லா தான் இருக்கும். இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணலாம், எங்கள் விஸ்கிக்கு யூஸ் பண்ணலாம். இது தப்பு ஒன்றும் இல்லை. எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க ஏழைங்களாம் கிடையாது. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா. நான் போகிறதில்ல. அங்கேயும் ரேஷன் அரிசி நல்லா இது மாதிரி செஞ்சு தந்து ஒரு பிளேட்டு சாப்பாடு போது 500-600 ரூபான்னு உங்கள்கிட்ட பிடுங்கிக்கிறான். நீங்களும் தெரியாமல் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டோம், ஹைஃபைஸ்ட் ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு வந்துட்டீங்க. ரேஷன் அரிசி தப்பு கிடையாது, உடம்புக்கு நல்லது தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் ஒன்றுன்னா 1 கிலோ 2 ரூபாயில் கிடைக்கிறது. 25 ரூபாய்க்கு நம்ம கிடச்சிருக்குன்னா எனக்கு 100-150 ரூபாய் வேலை முடிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ இந்த 600 ரூபாய் போயிருக்காது. அது நமக்கு குசும்பு, நமக்கு சேட்டை, காடை ஜாமான் வாங்காமல் விட்டு தப்பாக போச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் மாதம் ரேஷன் கடை போய் டான்னு போய் என்ன பொருள் வாங்கிடுங்க. இல்லை உங்கள் கார்டும் கேன்சல் ஆகிடும். இல்லை என்ன மாதிரி நீங்களும் பிளாக்கில் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலான்னு லைக்கை தட்டி விட்டுருங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய்.